My dear students and parents, this is Daniel and welcome back to our show. All India quota second round முடிஞ்சு third round உடைய registration அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இந்த third roundல நிறைய விதமான முக்கியமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் போட்டிருக்கிறேன், நான் தேர்ட் ரவுண்டில் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் புதுசாக ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ரீசெட் பண்ணிக்கலாம், டீம்டு யூனிவர்சிட்டிஸை ஆட் பண்ணிக்கலாம். அதற்கு தேவையான செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து 2 லட்ச ரூபா பே பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் அந்த கல்லூரிகளை ஆட் பண்ணிக்கலாம். நாளையிலிருந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதான் போயிட்டு இருக்கு. இதுதான் ஆஸ் பர் த ஷெடியூல். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ரெசிக்னேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் 2 ரவுண்டில் சீட்டு கிடைச்ச சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா they are giving you a chance notice for extension of resignation from round 1 and round 2 seats ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் ரெண்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். இது வந்து இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் 4/10/2024 ரீசெண்டாக தான் ஈவினிங் வந்துருந்துச்சு. இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் to all the candidates that requests are being received from UG candidates who want to resign their round 1 or round 2 seats due to various reasons. In this regard, the competent authority has decided to allow resignation for such candidates. The candidates who desire to leave their round 1 or round 2 seat can do so from 4 p.m. of 4/10/2024 up to 6 p.m. of 6/10/2024. ஸோ அக்டோபர் 10 வரைக்கும் அக்டோபர் 6 வரைக்கும் நமக்கு ரெசிக்னேஷனுக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரவுண்ட் 1ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்தாலும் சரி, ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் சீட்டை ரிசைன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். ரவுண்ட் 1ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, இதில் இருக்கிற கண்டிஷன்ஸை நான் இது பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இந்த கேண்டிடேட் ஷுட் டேக் அ நோட் ஆஃப் ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிக்னேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, செகண்ட் ரவுண்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ஆனால் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் எந்த விதமான ரீஅலாட்மெண்ட்டும் அப்கிரேடேஷனும் வரலை, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரீடைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சீட்டை ரிசைன் பண்ணிக்கலாம் வித்தவுட் forfeiture ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம். அவங்க கொடுத்துருக்கிற 6ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் forfeit ஆகாமல் நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு ஒரு சீட்டு கிடச்சது, செகண்ட் ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், பட் செகண்ட் ரவுண்டில் எந்த விதமான அப்கிரேடேஷனும் வரலை, அதே காலேஜ் ரீடைன் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் ரிசைன் பண்ணிக்கலாம். forfeiture ஆகாது செக்யூரிட்டி டெபாசிட். செகண்ட் கண்டிஷன், ஃப்ரெஷ்லி அலாட்டட் கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 2ல் தான் புதுசாக எனக்கு சீட்டு கிடைச்சது. ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஆனால் சீட்டு கிடைக்கல, அல்லது ரவுண்ட் 1 நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, ரவுண்ட் 2 தான் டேரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் நவ் வாண்ட் டு ரிசைன் கேன் வெக்கேட் their seat with forfeiture of security deposit. செகண்ட் ரவுண்டில் புதுசாக உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா தென் யூ கேன் exit from the college with a forfeiture of security deposit. 2 லட்ச ரூபா உங்ககிட்ட இருந்து அவங்க கண்டிப்பாக பிடிக்கிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா 3வது, candidates who got upgraded in round 2. ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சி செகண்ட் ரவுண்டில் போட்டேன், செகண்ட் ரவுண்டில் வேறு காலேஜ் கிடச்சிருச்சு, அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் நவ் want to resign from their seat can vacate their seat with forfeiture of security deposit within stipulated time of resignation. இப்போ ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சது, செகண்ட் ரவுண்டுக்கு ட்ரை பண்ணேன், செகண்ட் ரவுண்டில் வேறு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, அங்கே நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்களும் ரிசைன் பண்ணிக்கலாம், ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட் திரும்ப கொடுக்க மாட்டாங்க, forfeit ஆகிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, அதாவது அப்கிரேடேஷன் ஆகலை, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டே ரீடைன் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் forfeit ஆகாமல் நீங்கள் வெளியே வர முடியும். செகண்ட் ரவுண்டில் புதுசாக சீட்டு கிடச்சிருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட்டில் அது அப்கிரேடேஷனில் புதுசாக வேறு ஒரு சீட்டு கிடச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ரிசைன் பண்ணுறதா இருந்தால் 2 லட்ச ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் ஆர் கவர்மெண்ட் காலேஜஸ்னால் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து forfeit ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா candidates will have to report physically at the allotted college to resign their seat. நீங்கள் ரிசைன் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் எந்த கல்லூரி உங்களுக்கு கிடைச்சதோ அந்த கல்லூரிக்கு நேரடியாக நீங்கள் போகணும். Candidates are advised to ensure that the resignation letter is generated online through portal provided by MCC by the allotted college. அந்த காலேஜ் வந்து ஆன்லைனில் அதை ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. And failing which
the resignation will be treated as null and void. நீங்கள் சும்மா லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்தால் போதாது. அந்த கல்லூரி ஆன்லைனில் MCC போர்ட்டலில் லாகின் பண்ணி நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கிற ரெசிக்னேஷன் லெட்டரை ஜென்ரேட் பண்ணணும் போட்டிருக்காங்க பாருங்களேன். ரெசிக்னேஷன் லெட்டர் இஸ் ஜென்ரேட்டட் ஆன்லைன் அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். இப்போ எனக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு சீட்டே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருமா, ஃபோர்த் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருமா அப்படிங்கிற ஏக்கத்தோட, அந்த ஒரு எதிர்பார்ப்போட ஏகப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சில அற்பமான காரணங்கள் அப்படின்னா, எனக்கு என்னுடைய வீட்டிலேருந்து அந்த காலேஜ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது சார், நான் டெய்லி வீட்டிலேருந்து போயிட்டு வர்றது. ஒரு சிலர்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில பேரண்ட்ஸ் நம்மகிட்ட பேசும்போது, நிறைய பேரண்ட்ஸ் நம்மகிட்ட பேசுகிறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் பேசும்போது, சார் இங்கேருந்து காலேஜ் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது சார் அப்படின்றாங்க. எனக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு சீட்டே கிடைக்கல. ஆக்சுவலாக இப்போ 1.5 மணி நேரம் ட்ராவல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பர்சனலாக ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு பையனால் போய் MBBS படிக்க முடியலன்னா அவன் எதை கற்றுக்க போகிறான், எதுக்காக போய் MBBS படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசிரியராக எனக்கு இருக்கிற ஆதங்கம். ரெண்டாவது, நிறைய பேர் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேர்ட் ரவுண்ட் வந்துடுச்சு, தேர்ட் ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், ஃபோர்த் ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். எனக்கு எக்ஸுங்கிற ஒரு பர்சன் ஃபோன் பண்ணாங்க, ஒய்ங்கிற ஒரு பர்சன் ஃபோன் பண்ணாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, 12 லட்ச ரூபாய்க்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட காசும் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து சீட்டு கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்டேயே ஃபோன் பண்ணி, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்க்கு மிஸ்பா கரியர் அகாடமி எப்பவுமே உடன் நிற்காது. பிகாஸ் கவுன்சிலிங் இஸ் த ஒன்லி கேட்வே டு என்டர் இன்டு ஏ மெடிக்கல் காலேஜ். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் நீங்கள் ஒரு காலேஜில் சீட் அப்படிங்கிறத எடுக்க முடியும். வித்தவுட் கவுன்சிலிங் உங்களால் சீட் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தீங்கன்னா அது இல்லீகல். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்கள் சீட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு MCCக்கும் NMCக்கும் எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது. எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா கல்லூரிகளும் செயல்பட்டு வராங்க. ஸோ அதனால் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, அவங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க, மினிஸ்டர் கோட்டா இருக்குன்னு சொல்கிறாங்க, MLA கோட்டா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி உங்களை ஏமாற்ற முயற்சி எடுத்தாங்கன்னா நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு ஆசிரியராக, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக எனக்கு இருக்கிற ஒரு வேண்டுகோள், கோரிக்கை. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சிருக்கிறீங்க, இந்த வருஷம் மார்க் கம்மியாகிடுச்சு, சீட்டு கிடைக்கல அப்படின்னா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரியாலிட்டி. இந்த வருஷம் காம்படிஷன் டஃப். இனி வர வருஷத்தில் இதை விட காம்படிஷன் டஃப்பாக தான் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும், மார்க் எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்தந்த கல்லூரிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி தான் இத்தனை பசங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. யாருமே குறுக்கு வழியில் ஏதோ ஒரு சில இடங்களில் ஏதாவது 1-2 பேர் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா உள்ளே வந்திருக்கலாம். பட் அதற்குரிய பிரதிபலன்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கண்டிப்பாக அனுபவிச்சே தீர்வாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பெரும்பாலான பசங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க, ஹை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரேங்க் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஹை ஸ்கோர்லேயே ஒரே ஸ்கோர்லேயே நிறைய பேர் இருக்கிறதுனால நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் பெரிய அளவில் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது குறையாது. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற யதார்த்தம். கவர்மெண்ட் காலேஜ் புதுசாக ஒரு 10 காலேஜ் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்களே சார் மகாராஷ்டிராவில். எனக்கு வந்து ஒரு 600 மார்க் தான் இருக்குது, OBC கேட்டகரி. எனக்கு அங்கே சீட்டு கிடைக்குமா அப்படின்னா, யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டியை பேசும்போது உண்மை சில நேரங்களில் கசக்கத்தான் செய்யும். ஆனால் யதார்த்தத்தை பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் என்ன மார்க்கு க்ளோஸ் ஆச்சோ அதை விட 1 மார்க்கோ அல்லது 2 மார்க்கோ குறையலாம். தமிழ்நாட்டிலேயே 1 மார்க் தான் குறைஞ்சது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும். ஆல் இண்டியா கோட்டாக்கும் அதே மாதிரி தான், பெரிய லெவலில் மார்க் அப்படிங்கிறது குறையாது. எதற்காக இதெல்லாம் நான் இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு கல்வியாளராக நிறைய மாணவர்கள் நிறைய பெற்றோர்களை பார்த்துட்டே வரோம். நிறைய பேர் கண்டினியூஸாக நமக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து இவங்க சீட்டு வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க, அவங்க சீட்டு வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லீகலான வேலை நீங்கள் போய் சீட் எடுக்கிறதுக்கு முயற்சித்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு தோல்வியான விஷயத்தில் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை MBBS மாதிரியான, BDS மாதிரியான நல்ல மருத்துவ படிப்புகளை, பிறருக்கு சேவை செய்யக்கூடிய படிப்புகளை தேர்ந்தெடுக்கும் போது இப்படிப்பட்ட குறுக்கு வழியில் உள்ள போகிறத அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு டேக் எ சிவியர் ஆக்ஷன்
இஃப் யூ ஆர் இப்படி சொல்கிறதுனா நீங்கள் இப்படி தான் உள்ளே வந்திருக்கிறீங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அது ஃபைனல் இயரில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் சரி, உங்களுடைய டிகிரியை கேன்சல் பண்ணுறதுக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் என்எம்சிக்கு இருக்குது. ஸோ அதனால் கவுன்சிலிங் மட்டும்தான் ஒரே வழிங்க. மார்க் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை. மார்க் கம்மியாகும்போது என்ஆர்ஐ லேப்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்வே இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமான பணம் செலவு பண்ணி உள்ளே போகலாம். டீம்டு யூனிவர்சிட்டிங்கிற கேட்வே இருக்குது. அங்கேயும் அதிகமான பணம் செலவு பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே போகலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜஸ், மார்க் அதிகமாக நீங்கள் சேரக்கூடிய கல்லூரிகள் கவர்மெண்ட் காலேஜஸ் அளவுக்கு போகும். கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்க போகிறதில்ல. நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் நல்ல தரம் வாய்ந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டியில் ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா கல்லூரிகளையும் சாய்ஸ் லிஸ்ட்டை போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. கவுன்சிலிங் இஸ் த ஒன்லி வே டு கெட் இன் டு எ மெடிக்கல் காலேஜ். ஸோ இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனி வருகிற வருஷங்களில் இதுதான் நடைமுறை, இதுதான் யதார்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.